சிவவாக்கியம் 181வது பாட்டு. ஒன்றும் ஒன்றும் ஒன்றுமே உலகனைந்தும் ஒன்றுமே அன்றும் இன்றும் ஒன்றுமே அனாதியானது ஒன்றுமே கண்டல் நின்ற செம்பொனை களிம்பறந்து நாட்டில் அன்று தெய்வம் மும்முலே அறிந்ததே சிவாயமே. ஒன்றும் ஒன்றும் ஒன்றுமே, ஒன்று ஒன்று சேர்ந்தால் ஒன்று அப்படின்ற மாதிரி, தண்ணியோடு தண்ணி சேர்ந்தால் தண்ணி, நெருப்போடு நெருப்பு சேர்ந்தால் நெருப்பு, காற்றோடு காற்று சேர்ந்தால் காற்று, அந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று சேர்ந்தால் அதாவது ஒன்றாகவே இருக்குது. மற்ற ஒன்றோடு ஒன்று சேர்ந்தால் ஒன்று ஆகாது, ஒன்றோடு ஒன்று. அந்த மாதிரி உலகம் முழுசுமே ஒன்று தான் இருக்குது. அன்றும் இன்றுமே ஒன்று தான், அது அனாதியானது. கற்றல் என்ற செம்பொனை களிம்பறுத்து நாட்டில். இங்கே படிக்கும்போது நம்ம நிறைய களிம்புகளை சேர்த்து கொடுத்துருவாங்க. இறைவனை பற்றின விமர்சனங்களே அல்லது விளக்கங்களே இறைவனை பல்வேறாக மாற்றிடும். அந்த மாதிரி இல்லாமல் ஒன்று தான் அப்படின்னு ஒன்று புரிஞ்சு, அப்போது உள்ள தெய்வீகத்தன்மை உள்ளுக்குள்ளே வந்துடும். அப்போ தெய்வமாக நம்ம மாறுவோம். அப்போது அதை புரிஞ்சுக்கணும்னா அதுதான் சிவாயம். நட்ட தாவரங்களும் நவீன சத்திரங்களும் இட்டமானது ஓமகுண்டம் இசைந்த 4 வேதமும் கட்டி வைத்த புத்தகம் கடும் பிதற்று இதற்கெல்லாம் பொட்டதாய் முடிந்ததே பிராணனான் அறியாமே. நிறைய மரங்கள்லாம் நட்டு சாமி கும்பிடுறதெல்லாம் உண்டு. மரங்களை சாமியாக கும்பிடுவாங்க. நட்ட தாவரங்களை, நவீன சாத்திரங்களை, சொல்லப்பட்ட சாத்திரங்கள்லாம், வேதங்கள்லாம் சொல்லுவாங்க. இட்டமானது ஓமகுண்டம் இசைந்த 4 வேதமும், ஓமகுண்டெல்லாம் செஞ்சு வேதங்கள்லாம் ஓதுவாங்க. கட்டி வைத்த புத்தகம், நிறைய புத்தகங்களை பண்டில் பண்ணி வச்சு இன்னும் படிச்சுன்னு இருப்பாங்க. நிறைய பேர் பிதட்டினும் இருப்பாங்க. கதம் பிதட்டி இதுக்கெல்லாம் பொட்டதான் முடியுது. இதெல்லாம் பொட்டு வச்ச மாதிரி தெளிவாக முடிஞ்சிருச்சு. எப்படான்னா பிராணன் யார், எது என் பிராணன் அப்படின்னு நான் அறிந்த உடனே இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, முடிவுக்கு வந்துச்சு. ஸோ மரம் கும்பிடுத்து சாஸ்திரங்களை இல்லை ஓமகுண்டங்களை இல்லை புத்தகங்களை இதெல்லாம் நேசிக்கிறதெல்லாம் ஒரு பொட்டதாய் அது முடிஞ்சிருச்சு. வட்டமான கூட்டிலே வளர்த்திருந்த அம்புலி சுட்ட சமீபத்திலே சங்கு சக்கரங்களாய் விட்டதச்சு வாசலில் கதவினில் அடைந்து பின் முட்டையில் எழுந்த சீவன் விட்டவாறு தெங்கனை. வட்டமான கூட்டிலே வளர்த்திருந்த அம்புலி சட்ட சமீபத்திலே சங்கு சக்கரங்களாய் விட்டது அச்சு வாசலில் கதவினால் அடைந்த பின் முட்டையில் எழுந்த சீவன் விட்டவாறு தெங்கனை. இது என் குரு தான். இதில் கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லிடுறாங்க. வாசல்கள் 4, புழுக்கம், விதை, முட்டையெல்லாம், இப்படியெல்லாம் சிவன் எப்படிருந்து வந்தது, ஒரு வட்டமான கூண்டுக்குள்ளேருந்து எப்படி அது வெளியே வருது, அந்த அம்புலி எப்படி இருந்து வெளியே வருது, சட்ட சமீபத்திலேருந்து சங்கு சக்கரமாக எது வருது, நாம் எந்த கேள்வியுமே கேட்காம வாழ்ந்துட்டு போகிறோம். பிறப்பு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால் ஆணும் பெண்ணும் புணர்ந்து வந்தது. ஆணும் பெண்ணும் புணர்றாங்கன்னா எல்லா விலங்கும் தானே புணருது. புணர்தல் மட்டுமே உயிரினங்களை உருவாக்குதானா? இல்லை, புழுக்கமும் உருவாக்குது, விதையும் உருவாக்குது. இப்படி பல்வேறு காரணங்களால் நம்ம உருவாகிறோம். இதெல்லாம் எப்படின்னு நீ கேட்டியா? எழுந்த சீவன் இட்டது எங்கனே கேட்டியா? கேட்காமையே வாழ்ந்து நிற்கிறேன். கோயில் பள்ளி ஏதடா, குறித்து நின்றது ஏதடா, வாயினால் தொழுது நின்ற மந்திரங்கள் ஏதடா, ஞானமான பள்ளியில் நன்மையாய் வணங்கினார் காயமான பள்ளியில் காணலாம் இறை. கோயில் பள்ளி என்று சொல்கிறார். பள்ளிவாசல் கோயில். இவர் காலத்திலேயே இஸ்லாமியர்கள் வருகை இங்கே இருந்ததா இல்லையா அப்படின்னு கூட ஒரு கேள்வி இருக்குது, எனக்கு தெரியல. பட் கோவில் பள்ளி அதடா, குறித்து நின்றது ஏதடா, ஏதோ ஒன்று குறித்து எங்கேயோ ஒரு இடத்துல போய் நிற்குதுன்னு சொல்லினேங்கண்ணா. வாயினால் தொழுது நின்ற மந்திரங்கள் எதுடா, வாயில் ஏதோ சொல்லுங்கிறீங்களே அது எது, ஞானமான பள்ளியில் நன்மையாய் வணங்கினார். உண்மையாக உனக்குள்ளே இருந்து எது என்ன படைச்சது, எதுக்காக படைச்சது, எப்படி இதை படைச்சிருக்கோம், எப்படி நம்ம வந்திருப்போம், ஏன் இங்கே வந்திருக்கிறோம், என்ன செய்வோம், இப்படிலாம் புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரிலாம் உனக்கு கேட்டியானா இந்த காயமான பள்ளியில் இந்த உடம்புல தான் இறைய காணலாம் அப்படின்றார். நல்ல வெள்ளி ஆறதாய் நைந்த செம்பு நாளமாய் கொள்ளு நாகம் 3 குளவு செம்பனி ஆறதாய் வில்லி நோசை உண்டுடன் விலங்க ஊத வள்ளிரேல் எல்லை ஒத்த ஜோதியான 8 மற்றதாகுமே. நல்ல வெள்ளி ஆறதாய் நைந்த செம்பு 4 கொள்ளு நாகம் 3 குளவு செம்பு நீர் அன்றினும் வில்லி நோசை ஒன்றுடன் விலங்க ஊத வள்ளிரேல் எல்லை ஒத்த ஜோதியான 8 மாறுதெங்கள். வெங்கலமணி செய்கிறது, தங்கம் செய்கிறது, இந்த மாதிரி பல காரணங்களாக இருக்குது. இதில் நல்ல வெள்ளி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியல, தெரியல. என் குரு தான், ஆனால் எனக்கு அவர் சொன்னது எனக்கு விளங்கலை, எனக்கு இன்னும் கூட புரியல. நல்ல வெள்ளி 6 நைந்த செம்பு நாமதாய் கொள்ளு நாகம் 3 குளவும் செம்பொனி என்றாய் வில்லி நோசை ஒன்றுடன் விலங்க ஓத வள்ளிரேல். இதில் நான் இப்படி ஒரு அர்த்தம் பண்ணிடுறேன். இது 100% சரியானு எனக்கு தெரியல. ஒரு ஓசையே எங்கே போய் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, முடிவு இல்லாமல் திரும்ப இன்னொரு ஓசையோட சேர்ந்து அந்த ஓசை நிலையாக கேட்குமா அப்படின்ற மாதிரி கூட முடியும்.
அந்த மாதிரியான ஒரு முயற்சியாக கூட இது இருக்கலாம். மனத்தகத்து அழுக்கறாத மௌன ஞானி யோகிகள் மனத்தகத்து இருக்கினும் மனத்தகத்து அழுக்கறாது மனத்தகத்து அழுக்கறுத்து மாவிலஞ்சி யோகிகள் பிணத்தகத்து இருக்கினும் பிறப்பறுத்து இருப்பாரே. மனத்து அகத்து அழுக்கறாது. உள்ள மனசுக்குள்ளே அழுக்க வச்சின்னு நீங்கள் எங்கே காட்டுக்கு போய் எந்த புனித நீரில் போய் குளித்தாலும் ஒன்றும் ஆக பொறுத்தில்லை. மௌனமாக இருந்தாலும் போதும். மனத்தகத்து இருக்கினும் மனத்தகத்து அழுக்கறா. நீங்கள் போய் காட்டில் உட்காந்துருந்தாலும் உங்கள் மனசில் இருக்கிற அழுக்க போகாது. மனத்தகத்து அழுக்கறுத்த மவிஞான யோகிகள். மனத்தகத்துலேருந்து ஒருத்தர் அழுக்க அறுத்துட்டார். மனசுக்குள்ளே ஒரு அழுக்க வந்துட்டிங்கன்னா நீங்கள் எங்கேயும் வாழலாம், எல்லாம் இறைவனிடம் தான் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா, மனத்தகத்துலேருந்து நீங்கள் அழுக்க அறுத்துட்டிங்கன்னா எங்கே வேணால் வாழலாம். அப்படி பிணத்தடுத்து இருக்கினும் பிறப்பறுத்து. பிணமாக நீங்கள் போனீங்கன்னா பிறப்பு இல்லாமல் நீங்கள் மாறுவீங்க. உருவம் அல்ல, ஒலியும் அல்ல, ஒன்றதாகி நின்றதல்ல. உருவம் கிடையாது, ஒலி கிடையாது, ஒன்றதாகி நின்றது கிடையாது. மருவம் அல்ல, கந்தம் அல்ல, மந்த நாடி உற்றதல்ல, பெரியதல்ல, சிறியதல்ல, பேசும் ஆவி தானும் அல்ல, அரியதாக நின்ற நேர்மை யாவர் காண வண்டிடும். உருவம் இல்லாமல், ஒலி இல்லாமல், ஒன்றதாகி நின்றது. மறுவாமல், கந்தம் இல்லாமல், மற்ற நாடி உற்றதல்ல, பெரியதல்ல, சிறியதல்ல, பேசும் ஆவி மனம் அது இல்லை, அரியதாக நின்ற நேர்மை யாவர் காண வண்டிடும். வெறுமையாக நின்னது யார் காண முடியுமோ? காண முடியும். முயற்சி செய்யுங்க, கட்டாயம் முடியும். யாருக்கான வள்ளிரோன்றார், எல்லாராலையுமே முடியும். ஸோ உருவமோ ஒலியோ இல்லாமல் வெற்றெடுத்த பார்க்க முடியும். ஓரெழுத்து உலகெல்லாம் உதிர்ந்த அச்சரத்தொலே ஈரெழுத்து இயம்புகின்ற இன்பம் ஏது அருகிலீர். மூவெழுத்து மூவராய் முண்டெழுத்த மூர்த்தியை நாலெழுத்து நாவிலே நவின்றதே சிவாயமே. ஓர் எழுத்து உலகெல்லாம் உதித்த அச்சரத்தொலே. ஒரே எழுத்து, ஒரு எழுத்துனாலே தான். ஈரெழுத்து இயம்புகின்ற இன்பம் ஏது அருகிலே. 2 வார்த்தை சொல்லணும், 2 எழுத்து சொல்லணும்னு அவசியமே இல்லை. மூவெழுத்து மூவதாய் மூன்றெழுந்த மூர்த்தியை 4 எழுத்து நாவிலே நான் நவின்றதே சிவாயம். சிவாயம் சிவாயம் சிவாய நம சிவாய நம அப்படின்னு ஒன்று மட்டுமே சொல்கிறது, 2 மட்டுமே சொல்கிறது, 4 எழுத்தை சொல்கிறது, எப்படின்னா வச்சுக்கோங்க. ஆனால் எதை சொன்னாலுமே நாதமாக கேட்கறதுக்கு ஒரு ஓசை, அதை எழுத்து வடிவுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அன்னமிட்ட பேரெல்லாம் ஆதி அந்த மூலவிந்து நாதம் 5 பூதமாய் ஆதி அந்த மூலவிந்து நாதம் 5 எழுத்துமாய் ஆதி அந்த மூலவிந்து நாதம் மேவி நின்றதும் ஆதி அந்த மூலவிந்து நாதமே சிவாயமே. ஆதி அந்த மூலவிந்து நாதம் 5 பூதமாய். 5 பூதம் தான் எல்லாமா இருக்குது. அன்னமிட்ட பேரெல்லாம் அநேக கோடி வாழவே, சொன்னமிட்ட பேரெல்லாம் துணத்தனங்கள் பண்ணவே, விண்ணமிட்ட பேரெல்லாம் வீழ்வார் விடுநகரிலே, கண்ணமிட்ட பேரெல்லாம் கடந்து நின்றல் திண்ணமே. அன்னமிட்ட பேரெல்லாம் அநேக கோடி வாழவே. பசி தீர்த்தவங்கெல்லாம் நல்லா இருக்கட்டும், ரொம்ப காலம் வாழட்டும். சொன்னமிட்ட பேரெல்லாம் துறைத்தனங்கள் பண்ணவே. நிறைய சொன்னெல்லாம் வச்சுங்கிறாங்களாம், துறைத்தனம் பண்ண ராஜாவா அப்படின்னு. விண்ணமிட்ட பேரெல்லாம் வீழ்வார்கள். விண்ணமிட்டவர்கள் அப்படின்னு சொன்னால் வீணாக பேசுபவர்கள்லாம் நகரத்துக்கு தான் போய் செய்வாங்க. இது மாதிரி விண்ணமிட்ட பேரெல்லாம் நகரத்துக்கு. கண்ணமிட்ட பேரெல்லாம் கடந்து நின்றது. கண்ணமிட்டு இருந்தாங்களா, என்னையை கண்ணமிட்டு இருந்தா, என் குருவை கண்ணமிட்டு இருந்தா, அவர்கள் இது எல்லாத்தையும் கடந்து நிற்கவும் முடியுன்ற இறை தரிசனம் உண்டாகும் அப்படின்ற ஒரு ஞானியை கவனிக்கிறதுனால, ஒரு ஞானியை கண்டுபிடிக்கிறதுனால, ஒரு ஞானியை கண்காணிக்கிறதுனால நாமளும் கூட அந்த மாதிரி ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறேன். நன்றி. நிறைய பேர் ஆன்லைனில் வந்துருக்கீங்க, சந்தோஷம். பாருங்கள், பகிருங்க, பங்காளி ஆகுங்க. வேறொரு சந்தர்ப்பத்தில் பேசுகிறேன். எல்லாருக்கும் நன்றி. கவிதா, அனுஷா, எல்லாருக்கும் நன்றி.